இப்போ ஒரு பேசிக் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். கிளாஸ் நேம். ஓகே சார். அதுக்கப்புறம் கிளாஸ் நேமு. ஓகேவா? இப்போ மெயினோ ஏதோ என்ன வேணா வச்சுக்கலாம். கிளாஸ் மெயின் இப்படி போட்டுட்டு ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ். சரிங்களா? இதுதான் கிளாஸோட சின்டெக்ஸ். கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஓகே. வரும் சாருங்க. ஓகே. கிளாஸ் மெயின். அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் பண்ணணும். ஸோ மெயின் மெத்தட் தான் எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இது சின்டெக்ஸ். இப்படி தான் ஒரு ஜாவால கிளாஸ் டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? கிளாஸ் மெயின், ஓப்பன் பிரேசஸ், கர்லி பிரேசஸ், இது க்ளோஸு. இப்போ நம்ம HTML ஓப்பன் டாக் க்ளோஸ் டாக் போடுவோம்ல, எஸ் சார். அதே மாதிரி தான் இது. ஓகேவா? இது வந்து சின்டெக்ஸ். இப்படி தான் ஒரு ஜாவால கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும். போட்டோம். ஓகே சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த ஜேவிஎம்னு சொன்னா, ஜேவிஎம் என்னது? ஜாவா வெர்ச்சுவல் மிஷின். ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது ரெண்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஜாவா இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல, எஸ் சார். அப்ப இன்ஸ்டால் பண்ணும்போது இது ரெண்டும் சேர்த்து இன்ஸ்டால் ஆகிரும். சரிங்களா? இதுல ஜாவா டெவலப்மெண்ட் கிட் எதுக்குன்னா, இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் உங்க இதில் இன்ஸ்டால் ஆயிருந்தா தான் நம்மளால ஜாவா கோட் வந்து டைப் பண்ணி ரன் பண்ண முடியும். ஓகேவா? இது ஓகே. இல்லாம ஜாவா கோட டைப் பண்ண முடியாது. ஜேவிஎம் எதுக்குன்னா ஜாவா ரன் பண்றதுக்குன்னு வச்சுக்கோங்க. ஜேஆர்இன்னு சொல்லுவோம். ஜேஆர்இ ஜேவிஎம் எதுனா, இப்போ இது இருந்தா மட்டும் போதும். இப்போ இப்போ ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி கிளாஸ் ஃபைல மாற்றி அந்த கிளாஸ் ஃபைல மட்டும் நீங்கள் காய் பண்ணி நீ கூட ஒரு பென்டிரைவில் கிளாஸ் காய் பண்ணி அது வந்து நீங்கள் கூட ரன் பண்ணிக்கலாம். அவுட்புட்டை தரும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கூட விட்டுருங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த கிளாஸ் மெயின்ல நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெத்தட். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதான் வந்து ஜாவால வந்து மெயின் மெத்தட்னு சொல்லுவோம். ஜாவா கம்பைலர் வந்து இந்த மெத்தடை தான் தேடும் ரன் பண்றதுக்கு. புரியுதா? இந்த மெத்தட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் சொல்றப்ப நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப புரியும் உங்களுக்கு. ஓகே. ஓகேவா? மெயின் போட்டுட்டு இப்போ நான் இதுக்குள்ள என்னுடைய என்ன கோட் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, இதுக்குள்ள நான் வந்து என்ன கோட் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ ஃபார் லெட்ஸ் இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அதே மாதிரிலாம் பார்த்தோம்ல. எஸ் சார். ஓகே, இப்போ பாருங்க, என்ன சொன்ன? கிளாஸ் மெயின் சொன்னா கிளாஸ் மெயின், அதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதுக்குள்ள ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்படி போட்டுட்டு இதை கூட நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் அவுட் பண்ணுறதுல இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்படி போட்டால் ஏ ப்ளஸ் பி 10 + 50 அது வந்து பிரிண்ட் ஆயிரும் நமக்கு. ஸோ இதான் இதனுடைய அவுட்புட். ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு சில ப்ரோக்ராம் தானே நேற்று பார்த்தா, இஃப் ஃபார் லூப்லாம். எஸ் சார். பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸோ இருக்குது.
இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சார் இதுக்கு ஒரு டேபிள் பார்த்துட்டு இது பார்த்து ஈஸியாக இருக்குமா? ஓகே ஃபைன். சரி இது அப்படியே இருக்கட்டும். உங்கள் சிலபஸ் எங்கே இருக்கு நரேஷ்? உங்கள் சிலபஸ் கையில் வச்சுருக்கீங்களா நீங்கள்? சாரி சார். சிலபஸ் தேடிட்டு இருக்கு. இது தவிர உங்களுக்கு வேறு என்ன எடுக்கணும்? நான் கொடுத்த நோட்ஸை கோத்ரூ பண்ணுங்க. ஓகே ஓகே. கோத்ரூ பண்ணீங்களா? இல்ல. ஜாவா சொல்றீங்களா? எஸ் ஜாவா. ஓகே. எடுத்த வரைக்கும் பார்த்தேன் சார், பட் கீழே இருக்கிறதுலாம் எதுவும் பார்க்கல. நான் கோத்ரூ பண்ணுறேன் இப்போ. இதோட ஜாவா ப்ரோக்ராம் ஏன் ஸ்க்ரீன் இதில் பிடிஎஃப் எதுவும் வர தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுறதுப்பா. என் பிடிஎஃப் தெரியுதா ஜாவா ப்ரோக்ராம் தெரியுதுல்ல பிடிஎஃப்? பிடிஎஃப் இல்லை சார், இது மட்டும் தான் சார் தெரியுது. நீங்க இந்த பிடிஎஃப் ரன் ஆகல சார். ஓகே ஒரு நிமிஷம். இப்போ தெரியும் பாருங்க, பிடிஎஃப் தெரியும். தெரியுது. தெரியுதா? அதுக்கு நான் சொன்னேன் ஜாவாக்கு ஒரு ஹெச்ஆவில் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆன்லைன் பேங்கிங்கு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஆஃபீஸில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஃபிங்கர் பிரிண்ட்டு எப்படி நீங்கள் விரல் வச்ச உடனே சேவ் ஆகுது. ஸோ நீங்கள் விரல் வைக்கிறது ஒரு ஐஓடி டிவைஸ் சரிங்களா? அது போய் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் உங்கள் ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாய் டேட்டா பேஸில் சொன்னீங்க இப்போ வந்திருக்கீங்க, இப்போ வெளியே போயிருக்கீங்க, இன் டைம் அவுட் டைம் எல்லாமே சேவ் ஆகுதுல்ல. ஸோ அது எல்லாமே அது பேக்கெல்லாம் ஜாவா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜாவா லாங்குவேஜ் மாதிரி தான். ஓகே சார். ஸோ இப்போ பாருங்க, இதெல்லாம் ஜாவாவோட ஒரு அப்ளிகேஷன் தான். ஜாவா யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணலாம். இப்போ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் உண்டு, அக்ரோபட் இடம்னு சொல்லி. அது கூட ஜாவாவில் தான் பண்ணியிருக்காங்களாம். அது மீடியா பிளேயர், நம்ம பாட்டு கேட்குறோம்ல, ஆமாம் சார். மீடியா பிளேயர், அது விண்டோஸ் மீடியா பிளேயர். அது அப்புறம் அந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் கூட ஜாவாவில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஐஆர்சி சைட்டு, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம்ல அது, அந்த சைட்டு. அப்புறம் அந்த ஜாவா டீ பாயிண்ட் அந்த சைட்டு, என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், அந்த பேங்கிங் அப்ளிகேஷனு, அப்புறம் மொபைலு, ஸ்மார்ட் கார்டு, ரோபோட்டிக்ஸ், கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணலாம். ஜாவாவில் தான் யூஸ் பண்ணி சரிங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து HTML CSS JavaScript வந்து ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகுது, என்ன அவுட்புட் வரும் அது மட்டும் தான் HTML CSS JavaScript. பட் அதுக்கு உள்ள இருக்க இப்போ ஒரு லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது உள்ள இருக்கிற அந்த சர்வர் அந்த விஷயத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஜாவால. கரெக்டா? ஆமா அதுதான். அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவான்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்றாங்க, ஜாவா சிண்டசிஸ் பேரன்சி CO ப்ளஸ். இதெல்லாம் ஜாவாவோட அட்வான்டேஜ் சொல்றாங்க. ஸோ நம்ம இது டெவலப் பண்ண சன் மைக்ரோ சிஸ்டம் இதை நம்ம போர்ட்டபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த கிளாஸ் ஃபைல வந்து கிளாஸ் ஃபைல்னா என்னன்னா கம்பைல் ஆன ஜாவா ப்ரோக்ராம். கம்பைலேஷன்னா என்ன, இப்போ நம்ம மெஷினுக்கு வந்து இப்போ நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ண என்ன டைப் பண்ணணும், மெஷின் வந்து இப்போ நம்ம இப்போ பேசுகிற தமிழ் லாங்குவேஜையோ இங்கிலீஷ் லாங்குவேஜையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது சரிங்களா? ஸோ அதுக்குன்னு ஒரு கோட் வேர்ட் மாதிரி இருக்கும். இப்போ
01111 அப்படின்னா சேவ் அப்படி இருக்கும் சரிங்களா. அதான் வந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜும்போம். ஓகேவா, பைட் கோடும்பாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ முன்னாடி எல்லா மெஷினு கம்ப்யூட்டர் எல்லாமே ஜீரோஸ் ஒன்ஸ் மட்டும்தான் புரியும் அதுக்கு. ஸோ ஆமா. ஸோ மெஷின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 0 1 ஸோ 0 அந்த அப்படிதான் சொல்லுவாங்க. 0 1ங்கிறது என்ன? அதான் 0 கொடுத்தா அங்க 1. பைனரி ஃபார்மேட்டு. ஓகே ஓகே ஓகே, பைனரினாலே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் பைனரினா. ஓகேவா. ஸோ மிஷின் வந்து ஆல்வேஸ் வந்து அதை மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பைனரி வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, புரியுதா? அதான் வந்து பைனரி புரியுது. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அது மட்டும் தான் மிஷின் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ அதான் வந்து சொல்லியிருக்கோம் இங்கே மிஷின் வந்து பைனரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த கிளாஸ் ஃபைல்ங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஜேவிஎம் ஜேஆர்ஏயும் மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா அந்த கோடு படம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு addition.javaன்னு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டீங்க. புரியுதா? நிறைய இல்லைண்ணா. ஓகே, நான் வேணா உங்களுக்கு அதை சும்மா ஏதாவது எடுத்துக்காட்டு. இப்போ நீங்கள் உங்களால் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஜாவா பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. என்ன இருக்குல்ல அந்த கிளாஸ் சாம்பிள்னு இருக்கு, தெரியுதா அது? ஹலோ, தெரியுது சார், தெரியுது. ஓகே, இங்க பாருங்க. கிளாஸ் சாம்பிள்ங்கிறது என்னோட கிளாஸ் நேமு. அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் இருக்கு. அதில் நான் வந்து என்ன பண்ண பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இதான் மெயின் மெத்தடு. இதுக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு இங்கே என்ன போட்டிருக்கோமோ அது எனக்கு அவுட்புட்டாக வரும். நேற்று பார்த்தோம்ல அந்த ஃபார் லூப் 0 1 2 3 எவ்வளோ. அப்போ அந்த கிளாஸ் ஃபைல் ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் பண்ணும் சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த சேம் ப்ரோக்ராமை உங்கள் சிஸ்டமில் டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க. நேம் வந்து test.javaன்னு கொடுத்துட்டீங்க. ஓகேங்க, கொடுத்ததுக்கப்புறம் இந்த கமாண்ட் தான் கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி test.java அப்படி டைப் பண்ணிட்டீங்க. ஓகேவா. டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு கிளாஸ் ஃபைலும் ஒவ்வொரு கிளாஸும் ஒரு டெஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணி பாருங்க. கிளாஸ் சாம்பிள்னு இருக்க வந்து சாம்பிள் டாட் கிளாஸ்னு மாறிடும் ஆஃப்டர் கம்பைலுக்கு அப்புறம். அதே மாதிரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு இருக்க வந்து ஸ்டூடெண்ட் டாட் கிளாஸ்னு ஆயிடும். கிளாஸ் டெஸ்ட்னு இதுக்கு வந்து டெஸ்ட் டாட் கிளாஸ்னு ஆயிடும். ஓகேவா. இது 3 ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வந்து என்னோட கிளாஸ் ஃபைல் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் நான் கொடுத்து பாருங்க. இதான் இருக்குல்ல, இது என் கிளாஸ் ஃபைலு. இது உங்களுக்கு பார்த்தா புரியுதா? இது புரியலீங்களா சார்? பட் ஆனால் இது வந்து மெஷின் புரிஞ்சுக்கும். ஓகேவா. ஸோ இதுதான். ஸோ நம்ம டைப் பண்ண வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் இது பண்ணுறோம், டைப் பண்ணுறோம். பட் இதை நீங்கள் கம்பைல் பண்ணி ஜாவாவை மாற்றிட்டீங்க, அதை கிளாஸ் ஃபைலாக மாற்றிட்டீங்கன்னா அது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை மட்டும் இதை மட்டும் நீங்கள் ஒரு பென்ட்ரைவ்லையோ இதுலையோ காப்பி பண்ணி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் போட்டு ரன் பண்ணிங்கன்னா கூட அவுட்புட் வரும். இது வந்து நம்ம டைப் பண்ணாத மெஷினுக்கு புரியுற மாதிரி மாற்றி வச்சிருச்சு. இதைத்தான் வந்து டாட் கிளாஸ் ஃபைல்னு சொல்கிறோம். ஓகேவா. இது நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணால் கூட இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நம்ம HTML டாம்னு சொன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு. ஸோ HTML ரன் பண்ணுறப்ப அந்த
ப்ரௌசருக்கு வந்து டாம் தான் ரீட் பண்ண தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாம பின்னாடி நடக்கிறது. ஸோ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்றோம். அவுட்புட் வருது. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா பட் இது எல்லாமே நமக்கு தெரியாம நடக்கிறது. புரியுதா? புரியுது. ஸோ இது ஒண்ணு. ஸோ இதான் வந்து கிளாஸ் ஃபைல்னு சொல்றோம். ஸோ இப்ப நீங்க வந்து லேப்டாப் வந்து விண்டோஸ் லேப்டாப். ஸோ நீங்க இப்போ வேற யாரோ ஒருத்தர் ஆப்பிள் லேப்டாப் இது பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிளாஸ் ஃபைல்ல மட்டும் கூட காப்பி பண்ணி, நான் அந்த ஆப்பிள் லேப்டாப்ல போட்டு ரன் பண்ணிக்கலாம். அதான் வந்து இதோட எய்ம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே போட்டு போய் மல்டி த்ரெட்டடு இப்போ ஜாவால மல்டி த்ரெட்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அது சொல்றேன். என்னன்னா, இப்ப மல்டி த்ரெட்னா நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணுமில்ல. ஒரே டைம்ல மல்டிபிள் வேலை பார்க்கிறது. இப்போ நான் வந்து ஓகே. நான் இப்போ நீங்க வந்து உங்க லேப்டாப்ல Zoom மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்றீங்க. அதே மாரி பேரலலா ஒரு நோட்ஸ் எடுக்க வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லயோ நோட் பண்ணி நோட்ஸ் இது பண்றீங்க, எடுக்கிறீங்க. அதே சேம் டைம்ல பேரலலா வாட்ஸ்அப்பும் கவர் பண்ணியிருக்கீங்க, சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன ஆகுது? ஒரே டயத்துல நீங்க டைம்ல மல்டிபிள் டாஸ்கிங் பண்றது. ஸோ அத வந்து மல்டி த்ரெட்னு சொல்றாங்க. சரிங்களா? மெஷி ஓகே. ஸோ அப்போ ஒண்ணு அதே மாரி ஜாவால நான் சொல்ற மல்டி த்ரெட்னா என்னன்னா, இப்ப நீங்க சேம் டைம்ல ஃபார் லெட்ஸ் சே அ இப்போ ஒரு சிம்பிள் இது சொல்றேன். எக்ஸாம்பிள். ஒரு ஜாவா ஒரு ஆன்லைன் பேங்கிங் HDFC இது இருக்கு பேங்கிங். HDFC பேங்கிங்ல யூசரோட பேலன்ஸ் டீட்டெயில்ஸோ ஏதோ இது பண்றதுக்கு, சேவ் பண்றதுக்கு எவ்வளோ டேபிள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ பேலன்ஸ் இருக்கணும். ஆ ஒரு டீடைல்ஸ் நம்ம குடுக்குறோம்னா, அப்படியும் நெறைய இது தானே சார் இருக்கும். அது உள்ள அது இருக்குங்க. இப்போ ஃபார் லெட்ஸ் சே எனக்கு வந்து நரேஷோட பேலன்ஸ் வேணும் அப்படின்னு நரேஷ் வந்து நெட் பேங்கிங்ல போய் லாகின் பண்ணிட்டு பேலன்ஸ் பார்த்தா, அது இப்போ ஃபார் லெட்ஸ் சே உங்களுக்கு அந்த டேபிள் கான்செப்ட் புரியுதுல்ல? இப்போ நான் சொல்றேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? டேபிள்னா என்ன? நமக்கு தேவையான டேட்டாவ ஷேர் பண்றோம். இப்ப நீங்க எக்ஸெல் யூஸ் பண்ணுவீங்களா? எக்ஸெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? எக்ஸெல்லாம்? எக்ஸல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆ எக்ஸெல்ல என்ன பண்றீங்க? லெட்ஸ் சே கிரெடிட் கார்ட் சிஸ்டம் வந்து இப்ப அந்த நம்மள கால் பண்ணி கேட்கறாங்கல்ல. ஆமா சார். சோ சார் கிரெடிட் கார்டுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உங்க ஃபோன் நம்பர் எப்படி கிடைக்குது? எல்லாமே டேட்டா தானே சார். ஸோ எல்லாமே அந்த டேட்டா. அந்த இதுல டேட்டா எதுல வரும்? எக்ஸல் ஷீட்ல ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல இந்த ஆ மாதிரி எல்லாம். எஸ். அதேதான். அதே கான்செப்ட் தான். எக்ஸெல் மாரியே இப்போ எக்ஸெல் என்ன இருக்கும்? நேமு, ஃபோன் நம்பரு, மிஞ்சி போனா அட்ரஸ் அது மாரி இருக்கும். ஸோ பட் ஆனா நேமு, ஃபோன் நம்பர் கண்டிப்பா இருக்கும். ரைட்டா? எஸ் சார். அதே மாரி தான் டேபிள். இப்ப அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா சேவ் பண்ண எக்ஸெல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து டேட்டாபேஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க? எக்ஸெல்ல வந்து நம்ம எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா, இப்ப ஐ திங்க் எக்ஸெல்லேயும் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 10 லேக் ரூவா எவ்வளோ சேவ் பண்ண முடியும் எக்ஸெல்ல. அதுக்கு மேல பண்ண முடியாது எக்ஸெல்ல. சரிங்களா? ஸோ ஓகே. எக்ஸெல் என்ன ஆகும்? நீங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸெல்ல 10,00,000 டிக்கெட் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது நீங்க ஓப்பன் பண்ணும்போதே ஸ்லோ. உங்களுக்கு து சரி ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அது. இப்போ ஒரு 1,00,000 ஓகே. ரெக்கார்ட் இருந்தாலே ஒரு நரேஷ்ங்கிற பேர வச்சு சர்ச் பண்ணி ஃபில்டர் போட்டீங்கன்னா, ஒரு 1 மினிட், 2 மினிட் எடுத்துக்கணும் அது. ஓகேவா? அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம எக்ஸெல் வந்து கரப்ட் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் டேபிள்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதே இத வந்து டேபிள்ல இன்சர்ட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸெல் என்ன இருக்கும்? நேமு, ஃபோன் நம்பர்ன்னு இருக்கும். அப்போ இங்கேயும்
ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஒரு டேபிள் போட்டு அது டேபிளுக்குள்ள கஸ்டமர் ஐடி நேமு ஃபோன் நம்பர்னு காலம் 3 காலம் இது பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு லட்சம் ரெக்கார்டு சேர்த்து விட்டாங்க. ஓகேவா? ஓகே இப்போ ஒரு எனக்கு ஆல்வேஸ் வந்து எக்ஸல் விட டேபிள் ஃபாஸ்டா இருக்கும். கரெக்ட். டேபிளோட டிசைன் பண்ணது அப்படி. இப்போ அதில் இண்டெக்ஸ் கான்செப்ட்லாம் உண்டு. ஸோ இப்போ எனக்கு 1 லட்சம் ரெக்கார்ட் 10 லட்சம் ரெக்கார்டு தான் கொரி எழுதலாம். இப்போ செலக்ட் சாஃப்ரம் கஸ்டமர் டேபிள்ஸ் எனக்கு வந்து நிறைய பேர் இருக்க ரெக்கார்டு மட்டும் கூடனா ஒரு 10 செகண்ட்ல கொடுத்துரும். 10 செகண்ட்குள்ள கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அது ஃபாஸ்டா இருக்கட்டும் தான் டேபிள்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? MySQL MySQL பண்ணிருக்கேன் சார். நம்ம நாளைக்கு நாளைக்கு பார்த்துருவோம் டேபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டேபிள். சரிங்களா? இப்போ நீங்க அது என்ன பேங்கா ஏதாவது கஸ்டமர் ஒரு டேபிள் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு டேபிள்ல நீங்க எவ்வளவு மில்லியன் ரெக்கார்ட் கூட சேவ் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸல் அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ HDFC பேங்கிங் சர்வர் இருக்கும், அவங்களுக்குன்னு டேட்டா சென்டர் இருக்கும். சரிங்களா? டேட்டா சென்டர்னா என்ன? இப்போ எல்லாமே கிளவுடுக்கு மூவ் ஆயிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, HDFC வந்து வேற ஒரு ஐடி கம்பெனி கூட லிங்க் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ TCS ஸோ ஒரு கம்பெனி கூட வந்து லிங்க் போட்டிருப்பாங்க. ஸோ எங்களோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் தான் பண்ணி தரணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ டேட்டா சென்டர்னா என்னன்னா அந்த டேபிள்ஸ் எல்லாம் சேவ் பண்ற அந்த டேபிள்ஸ் எல்லாம் சேவ் ஆகி இருக்கிற பில்டிங் தான் டேட்டா சென்டர். புரியுதா நரேஷ்? இப்போ டேட்டா சென்டர் என்னன்னா எல்லா டேட்டா சென்டருமே கனெக்ட் ஆகிருக்கும். அதில் எடுத்து சென்னையில் ஒன்று இருக்கு, பெங்களூர்ல ஒன்று இருக்கு, மும்பையில் ஒன்று இருக்கு, அமெரிக்காவில் ஒன்று இருக்குன்னா எல்லா டேட்டா சென்டர்லாமே இப்போ இதே சேம் HDFC டேபிள்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் பேக்கப் மாதிரி இப்போ சப்போஸ் சென்னையில் ஃப்ளட்டோ எர்த்குவேக்கோ ஆச்சுன்னா எனக்கு வந்து HDFC டவுன் ஆகக்கூடாது. ஐ மீன் இப்போ நான் அதை அந்த டைம்லையும் அக்சஸ் பண்ணோம்னா எனக்கு அது பெங்களூர்லேயே மும்பையிலேயோ இல்லை அமெரிக்காலேயே இருக்கிற டேட்டா சென்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். ஒர்க் ஆனால் மட்டும்தான் என்னால் ஆல்வேஸ் HDFCயில் போய் அந்த ஏடிஎம் ஒர்க் ஆகுறது, பேங்க் ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். அஃபெக்ட் ஆகாமல். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஸோ இதுக்காக வந்து டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். ஸோ பட் ஆனால் இது எல்லாமே இப்போ வந்தது தான். பட் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட்லாம் கிடையாது. நம்ம க்ளவுடு டேட்டா சென்டர்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து HDFC ஹெட் ஆஃபீஸ்னு வச்சிருப்பாங்க சென்னையில். அது ஒரு 2 சிஸ்டம் போட்டு அதான் சர்வராக இருக்கும். சரிங்களா? அதில் டேபிள் போட்டு அதில் தான் இன்சர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சப்போஸ் அந்த ஆஃபீஸில் பவர் ஃபெயிலியரோ இல்லை அந்த ஆஃபீஸில் எடுத்துக்கோ ஏதோ வந்துட்டா அவ்வளோதான், HDFC சைட் ஃபுல்லாக டவுன் ஆயிரும். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ஐ மீன் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த அசூர் ஒரு சில டைம்ல கூட இல்ல சார், இப்போ ஒரு சில டைம்ல கூட பாத்தீங்கன்னா சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சு. டவுன்ல வரும்னா அது ஏன்னா சம்திங் இதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிரும். ஃபால்ட் சென்னையில் டேட்டா சென்டர் ஒர்க் ஆகிருக்காது, ஒரு 2-3 டேட்டா சென்டர் ஒரே டைம்ல ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அதே மாதிரிலாம் இது ஒரு இஷ்யூ வரும். அது பை டிஃபால்ட் மெயின்டெனன்ஸ் எடுப்பாங்க, பேக்கப் பண்ணிக்கிறது அது மாதிரிலாம். சரிங்களா? ஸோ டேட்டா சென்டருங்கிறது இதுதான். ஸோ இப்போ என்னன்னா இதை விட்டுருங்க. இப்போ நான் வந்து அதான் நான் இப்போ நினைச்சல வரேன்னா நீங்கள் நினைக்கலாம் சார், இப்போ HDFCயில் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 1 லட்சம் கஸ்டமர் இருக்காங்கன்னா
1,00,000 கஸ்டமரோட டேட்டாவும் ஒரே டேபிள்ல இருக்குமா, மல்டிபிள் டேபிள்ல இருக்குமா சார் அப்படி கேட்கலாம். கண்டிப்பா ஒரே டேபிள்ல தான் இருக்கும். HDFC மட்டும் இல்ல, எல்லாத்துமே அப்படிதான் ஒரே டேபிள்ல தான் இருக்கும். ஓகேவா? டேபிளுக்கு வந்து சைஸே கிடையாதுங்க. அதுல எவ்வளோ டக்கான கூட இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம அந்த பென்ட்ரைவ் மாதிரி தான். இப்போ நான் பென்ட்ரைவ் சைஸ் கூட்ட 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 என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஒரு படமோ பாட்டோ அதிகமாக ஏற்றிக்கலாம்ல எனக்கு. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, HDFC சர்வர் ஃபர்ஸ்ட் ஒரு 10 GB வாங்கி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 10 GB வாங்கி வச்சிட்டாங்களா, அப்புறம் என்ன ஆகும், ஒரு 10,000 கஸ்டமர் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. 10,000 இது நிறைய புரியுதா? புரியுது சார். சர்வீஸ்னால இப்போ ஒரு 2 மினிட்ஸ் சர்வீஸ்னால இப்போ 2 மினிட்ஸ் மட்டும் வெளியே போயிட்டு வரலாம் சார். பட் இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே புரியுது. ஓகே ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு திரும்ப வரேன். இப்போ HDFC பேங்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா நீங்க அந்த சர்வர் வாங்க காசு கொடுக்கணும் நீங்க, சரிங்களா? யாருமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமா சார். அதுக்கு லேப்டாப் வாங்குற மாதிரி தான். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 lakhs கொடுத்துருப்பாங்க. 10 லட்சம் கொடுத்து ஒரு 10 GB டேட்டா சேவ் பண்ணுற மாதிரி சர்வர் வாங்கி வச்சிருப்பாங்க HDFC பேங்க்ல, சரிங்களா? அப்போ அந்த 10 GB பாலட்ஸே ஒரு 1,00,000 கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். நான் 1,00,000 பேர் சேவ் பண்ணலான்னு நினச்சிக்கோங்களேன். சேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து 1,00,000 இது ஃபுல்லாயிரும். ஐ மீன் 10 GB ஃபுல்லாயிரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே திரும்பவும் இன்னொரு 10 GB வாங்குவாங்க. ஸோ இதே மாதிரி தான் சொன்ன நமக்கு எவ்வளோ யூசர் சேவ் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ள பே பண்ணி வாங்கிவாங்க. ஸோ அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்ம அந்த எல்லா கஸ்டமரோட டீட்டெயில்ஸுமே ஒரே ஒரு இதில் தான் இருக்கும். இப்போ எம்ப்ளாயினா ஒரே ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் தான் இருக்கும். கஸ்டமர்னா ஒரே ஒரு கஸ்டமர் டேபிளில் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து இது. ஸோ இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது அந்த ஐ மீன் டேபிள் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அட் அ டைம்ல இப்போ கூட HDFC ஸ்டேட் பேங்கிங் ஒரு இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு 50 பேர் ஓப்பன் பண்ணிருக்காங்க அடிச்சுக்கோங்களேன். அப்போ 50 பேருக்கும் 50 பேரும் பேலன்ஸ் பார்ப்பாங்க. 50 பேரும் இப்போ ஒரு 50 பேர்ல 10 பேர் ATM போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே சேம் டேபிள்ல தான் ஹிட் ஆகும், ரைட்டா? ஆமா சார். சேம் டேபிள் ஹிட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஒரு டேபிள்ல ஒரு த்ரெட்னா என்ன, இப்போ நம்ம அந்த இதெல்லாம் ஏன் சொல்ல காரணம் மல்டி த்ரெட்டுக்கு சொல்லுவார். மல்டி த்ரெட் கான்செப்ட்டுக்கு மல்டி த்ரெட் என்னன்னா 50 யூசரையும் அட் அ டைம் ஒர்க் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? லெட்ஸே அப்போ மல்டி த்ரெட் கான்செப்ட் இல்லைன்னா ஒரு டேபிள்ல அட் அ டைம்ல ஒருத்தர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஆனா மல்டி த்ரெட் வச்சு நான் ஜாவாலா அதுக்குன்னு சில கோடிங் எல்லாம் இருக்கு, சரிங்களா? அப்படி வச்சு பண்ணா எனக்கு ஒவ்வொரு யூசர் லாகின் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு த்ரெட் கிரியேட் ஆயிரும். ஸோ அப்போ ஒரு 500 யூசர் அட் எ டைம்ல ஓப்பன் பண்ணாலும் 500 த்ரெட் கிரியேட் ஆயிரும். அந்த ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் ஒரு யூசருக்கு போயிட்டு அவங்க லாக் அவுட் பண்ற வரை அந்த த்ரெட் கூடயே இருக்கும். த்ரெட் செஷன் எல்லாமே சேம் தான் கிட்டத்தட்ட, சரிங்களா? இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ லெட்ஸே நீங்களும் நானும் இருக்கேன், சரிங்களா? நீங்களும் HDFC பேங்க் லாகின் பண்றீங்க. இப்போ
நானும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாகின் பண்றேன். சரிங்களா? நான் வந்து ஒரு 5000 எடுக்கிறேன். நீங்களும் ஒரு 3000 எடுக்கிறீங்க. ஓகே. ஓகே சார். ஏடிஎம்லயோ இல்ல ஆன்லைன் பேங்க்ல ஏதோ. அப்ப நான் எடுக்கிறப்ப இந்த ம், நான் போட்டிருக்க ரெக்வெஸ்ட்டும் நீங்க போட்டிருக்க ரெக்வெஸ்ட்டும் ஹெச்டிஎஃப்சி அந்த பேலன்ஸ் டேபிளுக்கு போகும். ஓகேவா? அந்த ஓகே சார். பேலன்ஸ் டேபிளுக்கு யாரு 5000 கேட்டிருக்கா, யாரு 3000 கேட்டிருக்கான்னு எப்படி தெரியும்? ஸோ கஸ்டமர்ஸோட நேம் அதுல சேவ் ஆயிருக்கு சார். ஆ, நம்ம லாகின் ஐடி போடும்போது ஓகே. அது தெரியுமா? அப்போ அது போயிருச்சு. போயிடுது. ஸோ அந்த அந்த அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நேமுக்கும் ஒரு த்ரெட் கிரியேட் ஆயிரும். புரியுங்களா? இப்போ சப்போஸ் அந்த மல்டி த்ரெட் கான்செப்ட் இல்லைன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னா, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் யார் ரெக்வெஸ்ட் உள்ள போயிருச்சு லாகின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் யாரு லாகின் ஆகும். போயிருச்சு. சரிங்களா? யாது போயிருச்சு. நான் அந்த அமௌண்ட எடுத்துட்டு எனக்கு வார வர நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நான் வந்து லாக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் ஏடிஎம் விட்டு வெளிய அந்த யான் டிரான்சாக்ஷன் முடிஞ்சு லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க இது திரும்ப அலோ பண்ணும் டேபிள். இப்படி இருந்தா எவ்வளோ டைம் ஆகும்? அட் அ டைம்ல ஒரு 500 பேர் எடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பண்ணி 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 முடிச்சு அப்ப 500 பேரும் வெயிட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆ இதுக்காக தான் மல்டி த்ரெட் கொண்டு வராங்க ஒரு கான்செப்ட். அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நான் வந்து இது பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டேன்னா சர்வர் போறப்ப பகவத்துக்குன்னு ஒரு ஆள அலோகேட் பண்ணிடுது. அந்த ஆ ஆள் தான் த்ரெட்ன்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா? அப்ப அந்த த்ரெட்டோட வேலை என்ன? அந்த த்ரெட் ஆட்டோமேட்டிக்கா டாப் போட்ட ரெக்வெஸ்ட் டேபிள்ல போய் எடுத்துட்டு வந்து அடுத்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். இன் பிட்வீன் நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்கின் ஒரு த்ரெட் இதுவாயிட்டு thread என்னோட allocate. ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ப்ராசஸ் இதே மாதிரி வேற ஒருத்தன் இதே மாதிரி 500 பேருக்கு த்ரெட் allocate ஆயிரும். புரியுதா? இதான் மல்டி த்ரெட் கான்செப்ட். ஸோ அப்ப என்ன பண்ண அந்த டேபிள் வந்து அட் எ டைம்ல பல பேருக்கு வந்து த்ரெட் பண்ணி பல பேருக்கு வேலை பார்க்குது. இதே மாதிரி தான் உங்க லேப்டாப் ப்ராசஸரும். சேம் டைம்ல வேர்ட் ஓபன் பண்றீங்க, சேம் டைம்ல திரும்ப அந்த வாட்ஸ்அப் ஓபன் பண்றீங்க. ஸோ ஒரே டைம்ல பல வேலை பார்க்குறீங்கல்ல. எஸ். ஸோ அது வந்து உங்க லேப்டாப்ல மல்டி த்ரெட் ஒர்க் ஆகுது. அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது புரியுது சார். புரியுதா நரேஷ்? புரியல? புரியுது சார். இத வந்து மல்டி த்ரெட்டோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஜாவால தான் மல்டி த்ரெட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஃபிளிப்கார்ட்லாம் பிக் பில்லியன் டே போடுவாங்க. பிக் பில்லியன் டே தான். ஹலோ சார், இருக்கீங்களா? வாய்ஸ் கேக்குதா நரேஷ்? கேக்குது சார். இப்பதான் சார் கேக்குது. இப்போ இந்த பிக் பாஸ் எல்லாம் பிக் பில்லியன் டே போடுவாங்கல்ல, பிக் பில்லியன் சேல்லாம் போடுவாங்க ஆமா தெரியுமா? சார். அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்க வாங்க நினைப்பீங்க, வாங்கவே முடியாது. சர்வர் டவுன்னு காட்டிடும். ஆமா அதை ஏன் காட்டுது? இப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மேக்சிமம் ஒரு ஒரு 5000 த்ரெட் கிரியேட் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லிமிட் இருக்கும், எல்லாமே லிமிட் இருக்கு. இப்போ ஹெச்டிஎஃப்சிலுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அட் அ டைம்ல ஒரு 1,00,000 மாதிரி கிரியேட் பண்ண மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸோ இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டோ சம்திங் ஏதோ. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்ல ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ
பேங்கிங் வேற வேற. இப்ப பாரு ஒரு ஃபிளிப்கார்ட் வந்து போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் 1000 ஃபோனுக்கு மட்டும் நாங்க இந்த ஆஃபர் தரோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், 1000 பேர் தான் லாகின் பண்ணி அந்த போனை புக் பண்ண அலோவ் பண்ணணும். 1000 பேருக்கு மேல போனா அவுட் ஆஃப் ஸ்டாக் காட்டிடுவாங்க போனு. ரைட்டா, புரியுதா? புரியுது சார். ஸோ அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு 1000 கிரியேட் ஆன மாதிரி தான் வச்சிருப்பாங்க ப்ரோக்ராம். அட் அ டைம்ல 1000 பேர் மட்டும் அலோவ் பண்ணுங்க, அதுக்கு மேல போனா அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இது எல்லாமே குட்டி குட்டி எக்ஸாம்பிள். அதனால இமேஜின் பண்ண முடியுதா நரேஷ்? முடியுது சார். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து ஜாவால ஃபேமஸ், நம்ம மல்டி த்ரெட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுதான் நேற்று அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, கிளாஸ் சிம்பிள் போட்டு மெயின் கிளாஸ் போட்டு அலோவ் போட்டால் அலோவ் பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஜேடிகே ஜேஆர்இ எல்லாம் இது பண்ண பார்த்தது டேட்டா டைப்ஸு. இப்போ பதில் அந்த இஃப் லூப்பு ஃபார் லூப்பு இன்டெல்லாம் வச்சு பார்த்தோம்ல, A+B சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஆமா சார். ஸோ இருக்கு சார். அதே சைட்ல போய் கூட ஜாவா டி பாயிண்ட்ல இது பண்ணி கூட ஒரு சில ப்ரோக்ராம் பாருங்க, கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகே ஓகே சார். ஃபார் லூப்பு, இஃப் லூப்பு, அந்த ஒயில் டூ எல்லாம் பார்த்தோம்ல நேத்திக்கு. ஆமா சார். இந்த இந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க நரேஷ், கொஞ்சம் நல்லா புரியும் உங்களுக்கு. ஓகேங்க, நம்ம கூட நாளைக்கு காலைல பார்க்கலாம். சொல்லுங்க. ஓகே. அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாபிக் நீங்க என்னென்ன கவர் பண்ணி லெஃப்ட் சைடுல வருது. ஸோ ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா செக் பாக்ஸ்ல நான் டிக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாங்களா? இல்ல, நீங்க அதுதானே அப்படி செக் பண்ண போதும், கமெண்ட்ஸ் லாஸ்ட் டைப் பண்ணிக்கிட்டா போதும். செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணணும். ஆமா, இது பண்ணா போதும். ஓகே சார். ஸோ டிக் பண்ணிட்டு சேவ் அது மாதிரி ஏதாச்சும் இல்ல அதுவே எடுத்துக்கோங்களா? டிக் பண்ணிட்டு மேல ஒரு ரைட் கிளிக் இருக்கும், அத ஒரு டிக் மாதிரி காட்டும், அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிரும்.